முக்கிய செய்திகள். மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் இணைந்தது பாமக. சேலம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க ராமதாஸ், அன்புமணி முடிவு. மோடியின் ரோட் ஷோவுக்கு ஆதரவு தராத கோவை மக்கள். பலத்தை நிரூபிக்க முயன்ற பாஜக தலைவர்கள் அதிர்ச்சி. காலாவதியான தேர்தல் பத்திரங்களையும் விட்டு வைக்காத பாஜக. சட்டவிரோதமாக பணமாக்கியது அம்பலம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு. ஆதாயம் பெற கவிதா 100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு. வணக்கம். மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க முடிவு செய்துள்ளதாக பாமக அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. இதற்காக வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். தென் சென்னை, மத்திய சென்னை, வடசென்னை, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், வேலூர், தருமபுரி, திருவண்ணாமலை, ஆரணி, கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோவை, பொள்ளாச்சி, தேனி, பெரம்பலூர், தஞ்சாவூர், தூத்துக்குடி, தென்காசி ஆகிய 21 தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது. திருவள்ளூர், கடலூர், மயிலாடுதுறை, சிவகங்கை, நெல்லை, கிருஷ்ணகிரி, விருதுநகர், கன்னியாகுமரி, கரூர், புதுச்சேரி ஆகிய 10 தொகுதிகளில் காங்கிரஸ் களம் காண்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட திருப்பூர் தொகுதியில் திரு சுப்பராயன் மீண்டும் போட்டியிடுகிறார். நாகையில் வை. செல்வராஜ் களமிறக்கப்பட்டுள்ளார். மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட திருச்சி தொகுதியில் அக்கட்சியின் முதன்மை செயலாளர் திரு துரை வைகோ போட்டியிடுகிறார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த மக்கள் அவங்க ஆதரவோட என்னை வெற்றி பெற வைத்தால் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. மக்கள் சேவை செய்கிறது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அப்படி மக்களுக்கு சேவை செய்யும்போது அதனால் கட்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, கட்சிக்கு ஒரு நல்ல பெயர், தலைவருக்கு ஒரு நல்ல பெயர். இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதில் எனக்கு சந்தோஷம்தான். கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சிக்கு நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்ட நிலையில் வேட்பாளராக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு சூரியமூர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் காலையில் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த பாமக பாஜகவுடன் கூட்டணி அமைக்கப் போவதாக நேற்று இரவு அறிவித்தது. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், அக்கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ஆகியோருடன் காணொலி காட்சி வழியாக திரு மோடி பேசிய பிறகு தைலாபுரத்தில் நடந்த அக்கட்சியின் நிர்வாக குழு மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இந்த முடிவெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தைலாபுரம் தோட்டத்திற்கு இன்று காலை பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை, மத்திய அமைச்சர் திரு எல். முருகன் ஆகியோர் சென்றனர். திரு ராமதாஸ் மற்றும் திரு அன்புமணியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் தொகுதி பங்கீட்டில் இரு கட்சி தலைவர்களும் கையெழுத்திடுகின்றனர். பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் என்கிற அறிவிப்பை மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டார்கள். ஏற்கனவே பிப்ரவரி மாதத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி அமைப்பது பற்றிய முடிவை அறிவிக்கிற அதிகாரத்தை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வழங்கினோம். அந்த அறிவிப்பைத்தான் இன்று ஐயா அவர்கள் வெளியிட்டார்கள். பாமகவுக்கு 10 தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் அளிப்பதாக பாஜக வாக்குறுதி அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சேலத்தில் இன்று நடைபெறும் பாஜக கூட்டத்தில் திரு மோடியுடன் திரு ராமதாஸ், திரு அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் பங்கேற்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் அதிமுக கூட்டணிக்கு பாமகவும் வராததால் அதிர்ச்சி அடைந்துள்ள அதிமுக தேமுதிகவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அந்த கட்சிக்கு கூடுதல் இடங்கள் ஒதுக்க முடிவு செய்துள்ளதாகவும் அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே மக்களவை முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு ஸ்டாலின் வரும் 23ஆம் தேதி திருவாரூரில் தொடங்குகிறார். தொடர்ந்து தஞ்சை, திருச்சியில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி 24ஆம் தேதி திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு காலாவதியான தேர்தல் பத்திரங்களை சட்டவிரோதமாக பணமாக்கியது அம்பலமாகியுள்ளது. நாட்டையே உலுக்கியுள்ள தேர்தல் பத்திர விவகாரத்தில் பாஜக 8000 கோடி ரூபாய்க்கும் மேல் நன்கொடை பெற்றிருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பாஜகவின் இந்த நவீன ஊழல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் காலாவதியான பத்திரங்களை கூட அந்த கட்சி விட்டு வைக்காதது தெரிய வந்துள்ளது. தேர்தல் ஆணையம் நேற்று வெளியிட்ட தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான புதிய ஆவணங்களின்படி 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுக்கு சில காலம் முன்பு காலாவதியான தேர்தல் பத்திரங்களை சட்டவிரோதமாக பாஜக பணமாக்கியுள்ளது. தேர்தல் பத்திரங்களை பணமாக்க 15 நாட்கள் மட்டுமே அரசியல் கட்சிகளுக்கு கால அவகாசம் அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த விதியை அப்பட்டமாக மீறி பாஜக அரசு 10 கோடி மதிப்பிலான காலாவதியான பத்திரங்களை பணமாக்க பாரத ஸ்டேட் வங்கிக்கு அழுத்தம் கொடுத்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு தி ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் என்ற செய்தி இணையதளம் இது குறித்து செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இந்த புதிய ஆவணத்தில் பாஜகவின் இந்த சட்டவிரோத செயல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது.
காலாவதியான பத்திரங்களை பணமாக்க அப்போதைய நிதி அமைச்சரான அருண்ஜேட்லி தலைமையிலான நிதி அமைச்சகம் ஸ்டேட் வங்கியிடம் தொடர் பேச்சுவார்த்தை நடத்தி அழுத்தம் கொடுக்கப்பட்டதை அடுத்து 10 கோடி ரூபாய் மதிப்பிலான பத்திரம் பணமாக்கப்பட்ட விவரம் இதில் தெரிய வருவதாக அந்த இணையதளம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் மூலம் தேர்தல் பத்திர விதிகளை மீறியும் அரசியல் கட்சிகளுக்கான நிதியளிப்பில் நேரடி அரசாங்க தலையீடுகள் இருப்பது அம்பலமாகியுள்ளது. கோவையில் பிரதமர் திரு மோடி நடத்திய ரோட் ஷோவுக்கு மக்களிடையே போதிய ஆதரவு கிடைக்காததால் பாஜக தலைவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மக்களவை தேர்தல் அறிவிக்கப்படும் முன்பு சென்னை, நெல்லை, பல்லடம், கன்னியாகுமரிக்கு வருகை தந்த அவர் பாஜக பொதுக்கூட்டங்களில் உரையாற்றினார். கடந்த 16ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக கோவையில் வாகன நகர்வலத்தை திரு மோடி நேற்று நடத்தினார். இதற்காக கர்நாடக மாநிலத்திலிருந்து சிறப்பு விமானத்தில் வந்த அவர் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள சாய்பாபா காலனி போலீஸ் நிலையம் அருகே வாகன பேரணியை துவக்கினார். அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை, மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் ஆகியோருடன் சென்ற திரு மோடி சாலையின் இருபுறமும் கூடியிருந்த பாஜக தொண்டர்களுக்கு கைகளை காட்டியபடி சென்றார். திரு மோடி நடத்திய வாகன பேரணியை காண வந்த பாஜக தொண்டர்கள் அவர் மீது பூக்களை தூவினர். அதே சமயம் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொள்ளாததால் பாஜக தலைவர்கள் ஏமாற்றமடைந்தனர். கூட்டம் அதிகமாக இருப்பதாக காட்ட பாஜக தொண்டர்கள் திரு மோடியின் வாகனத்தை பின்தொடர்ந்து ஓடியபடியே இருந்தனர். வாகன பேரணியை முடித்துக் கொண்ட திரு மோடி கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் உருவப்படங்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். இன்று சேலம் செல்லும் திரு மோடி சீலநாயக்கன்பட்டி அருகே உள்ள கெஜ்ஜல் நாயக்கன்பட்டி தனியார் மைதானத்தில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். இந்த கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ், திரு ஓ பன்னீர்செல்வம், திரு டிடிவி தினகரன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கின்றனர். பிரதமர் வருகையை முன்னிட்டு 2700 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் மேலும் பல தலைவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என சிபிஐ தெரிவித்துள்ள நிலையில் இந்த வழக்கில் முதல் முறையாக ஆம் ஆத்மி தலைவரும் டெல்லி முதலமைச்சருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால் பெயரை அமலாக்கத்துறை குறிப்பிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த முறைகேடு தொடர்பாக டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் திரு மணீஷ் சிசோடியா, ஆம் ஆத்மி எம்பி திரு சஞ்சய் சிங் உள்ளிட்ட 15 பேர் கைது செய்யப்பட்டனர். தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவின் மகள் திருமதி கவிதாவை கடந்த 15ஆம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். டெல்லி கொண்டு செல்லப்பட்ட அவரிடம் நடத்திய விசாரணையில் திரு மணீஷ் சிசோடியா, திரு கெஜ்ரிவால் ஆகியோருடன் சேர்ந்து திருமதி கவிதா சதியில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. மதுபான கொள்கையை அமல்படுத்துவதன் மூலம் பலன் பெற்றுள்ள அவர் இதற்காக ஆம் ஆத்மி தலைவர்களுக்கு 100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்துள்ளதாகவும் இதற்கான முக்கிய ஆதாரங்கள் சிக்கியுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் திரு கெஜ்ரிவால் பெயரை முதல் முறையாக அமலாக்கத்துறை குறிப்பிட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்ய முயற்சிப்பதாக ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பாஜகவின் அரசியல் பழிவாங்கும் கருவியாக அமலாக்கத்துறை செயல்படுவதாக அக்கட்சி புகார் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் திரு மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் வழங்க டெல்லி உயர்நீதிமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்த சிபிஐ மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் மேலும் பல முக்கிய அரசியல் புள்ளிகள் அல்லது முக்கியமான ஒருவர் கைது செய்யப்பட உள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது டெல்லி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக 8000 கோடி ரூபாய்க்கு மேல் பாஜக நன்கொடை பெற்றிருப்பது அம்பலமாகியுள்ள நிலையில் PM கேர்ஸ் நிதியிலும் பாஜக கோடிக்கணக்கான ரூபாய் நிதியை பெற்றிருப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. PM கேர்ஸ் நிதி மூலம் 12700 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் பெறப்பட்டுள்ளது என்று ஊடக செய்திகளின் வாயிலாக தெரிய வந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயராம் ரமேஷ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மத்திய அரசின் பட்ஜெட்டிலிருந்து எந்த ஒரு நிதியையும் பெறாததால் CAG தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கண்காணிப்பிலும் PM கேர்ஸ் நிதி வரவில்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர், ஒன்றிய அரசின் 38 பொதுத்துறை நிறுவனங்களிடமிருந்து 2105 கோடி ரூபாய் வரை நிதி பெறப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிதி வருமான வரியிலிருந்தும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கம்பெனி சட்டத்தின் கீழ் CSR நிதியாக கருதப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு கூட வழங்கப்படாத சலுகை என்றும் திரு ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். லடாக்கிலும் அருணாச்சல பிரதேசத்திலும் சீன ராணுவம் அத்துமீறும் சமயத்தில் சீன நிறுவனங்களிடமிருந்தும் PM கேர்ஸ் நிதி பெறப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ள டிக்டாக், ஷாமி, ஹூவாவே உள்ளிட்ட நிறுவனங்களிடமிருந்தும் கோடிக்கணக்கில் நிதி பெறப்பட்டுள்ளதாக சாடியுள்ளார்.
கொரோனா தொற்று காலத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 4 ஆண்டுகளாகியும் எந்த ஒரு தகவலையும் மத்திய பாஜக அரசு வெளியிடவில்லை என குறிப்பிட்டுள்ள திரு ஜெயராம் ரமேஷ், யாரிடமிருந்து எவ்வளவு நிதி பெறப்பட்டது, எவ்வகையில் பயன்படுத்தப்பட்டது என்பதில் தெளிவில்லை என்று கூறியுள்ளார். வெளிப்படைத்தன்மை இல்லாதபடி PM ஃபண்ட் நிதி வடிவமைக்கப்பட்டிருப்பதன் மூலம் இதன் வாயிலாக பெறப்படும் கோடிக்கணக்கான ரூபாய் நிதியை தன் எண்ணப்படி செலவிட பிரதமர் திட்டமிட்டிருப்பதையே காட்டுவதாக அவர் கூறியுள்ளார். பெரு நிறுவனங்கள் வரி சலுகை பெறுவதற்கும் அரசின் ஒப்பந்தங்களை பெறுவதற்காகவே PM கேர் ஃபண்ட் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவதாக திரு ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட 6 மாநில உள்துறை செயலாளர்களையும் மேற்கு வங்க DGPயையும் பணியிட மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. மக்களவைக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து நாடு முழுவதும் பல்வேறு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக உத்தரப்பிரதேசம், குஜராத், பீகார், ஜார்க்கண்ட், இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களின் உள்துறை செயலாளர்களை தேர்தல் ஆணையம் பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளது. இதேபோல மிசோரம் மற்றும் இமாச்சல பிரதேச மாநிலங்களில் அரசு நிர்வாகத்துறை செயலாளர்களையும் தேர்தல் ஆணையம் பணியிட மாற்றம் செய்துள்ளது. இந்த வரிசையில் மேற்கு வங்க DGP ராஜீவ் குமாரையும் பணியிட மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ், தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளையும் பாஜக கைப்பற்றி வருவதாக கண்டனம் தெரிவித்துள்ளது. இதேபோல மும்பை மாநகராட்சி ஆணையர், கூடுதல் ஆணையர்கள் மற்றும் இணை ஆணையர்களையும் தேர்தல் ஆணையம் பணியிட மாற்றம் செய்துள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்த பிறகு தேர்தல் ஆணையம் முதல் முறையாக இத்தகைய நடவடிக்கைகளை செய்ய தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான செலவுத் தொகை 95 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாகு தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறவிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளுக்கும் காலியாக உள்ள விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மாநில அளவிலான தேர்தல் கட்டுப்பாட்டு அறையில் திரு சத்யபிரத சாகு ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்துவது, வேட்புமனு தாக்கலுக்கான ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் அவர் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்டறிவது, பறக்கும் படைகள், நிலையான கண்காணிப்பு குழு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து அப்போது ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் பேசிய திரு சத்யபிரத சாகு, மக்களவைத் தேர்தல் செலவுக்காக தமிழக அரசிடம் 750 கோடி ரூபாய் கேட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான தேர்தல் செலவுத் தொகை 95 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் 40 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யலாம் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்க உள்ள நிலையில் வேட்புமனு தாக்கலுக்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள், கோட்டாட்சியர் அலுவலகங்களில் தாக்கல் செய்யலாம். ஆன்லைன் மூலமாக வேட்புமனுக்களை தாக்கல் செய்துவிட்டு உண்மை நகல்களை நேரிலும் அளிக்கலாம். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் வேட்பாளர் போட்டியிடும் தொகுதியின் வாக்காளராகவும் இருந்தால் ஒருவர் மட்டும் முன்மொழிந்தால் போதும். வேறு தொகுதியின் வாக்காளராக இருந்தால் அந்த தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடமிருந்து சான்று பெற்று வர வேண்டும். வேட்புமனு தாக்கலின் போது வேட்பாளருடன் 3 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும். மனு தாக்கலின் போது வேட்பாளர் மற்றும் 4 பேருக்கு மட்டுமே தேர்தல் நடத்து அலுவலரின் அறைக்குள் அனுமதி அளிக்கப்படும். ஒரு வேட்பாளர் கடந்த தேர்தலில் 70 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்ய அனுமதிக்கப்பட்டது. அந்த தொகையானது தற்போது 95 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. தேர்தல் முடிந்த 30 நாட்களுக்குள் வேட்பாளர்கள் செலவு கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும். தாக்கல் செய்ய தவறினால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். ஒரு வேட்பாளர் அதிகபட்சமாக 4 மனுக்களை தாக்கல் செய்யலாம். 2 தொகுதிகளில் போட்டியிடலாம். வேட்புமனுவுடன் பொதுப்பிரிவு வேட்பாளர்கள் 25,000 ரூபாயும், SC/ST பிரிவு வேட்பாளர்கள் 12,500 ரூபாயும் வைப்பு தொகை செலுத்த வேண்டும். தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டங்களுக்கான காவல்துறை பாதுகாப்பிற்கு ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிமுகவின் பெயர், சின்னம், கொடி, லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் அதிமுக OPS என்ற பெயரில் தேர்தலில் போட்டியிட அனுமதி கோரி தேர்தல் ஆணையத்தில் அவர் மனு தாக்கல் செய்துள்ளார். அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை திரு பன்னீர்செல்வம் பயன்படுத்த தடை கோரி எடப்பாடி திரு பழனிசாமி சார்பில் கடந்த ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது.
இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி திரு என் சதீஷ்குமார் அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். இடைக்கால தடைக்காலம் முடிந்த நிலையில் மீண்டும் தொடங்கிய வழக்கு விசாரணையில் அனைத்து தரப்பு வாதங்களும் கேட்கப்பட்டன. இதையடுத்து அதிமுக கட்சியின் பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கு விதித்த தடையை உறுதி செய்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தீர்ப்பில் ஓ பன்னீர்செல்வம் ஒரு புதிய அணியை உருவாக்கி அதில் தன்னை ஒருங்கிணைப்பாளர் என அழைத்துக் கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை எனவும், கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் ஒருங்கிணைப்பாளர் என அழைத்துக் கொள்வது அதிமுக கட்சி தொண்டர்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்துவதோடு தீவிர பிரச்சனைகளை உருவாக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 முறை முதலமைச்சராகவும் பல்வேறு பதவிகளையும் வகித்த திரு ஓ பன்னீர்செல்வத்தை கட்சி பெயர், கொடி, சின்னத்தை பயன்படுத்த அனுமதித்தால் அது கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட திட்டமிட்டிருந்த ஓ பன்னீர்செல்வம் அணியினருக்கு இந்த தீர்ப்பின் மூலம் மீண்டும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சங்கர் ராமன் கொலை வழக்கு விசாரணையின் போது காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயேந்திரருடன் தொலைபேசியில் பேசியதாக மாவட்ட நீதிபதி பணி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கர் ராமன் கொலை வழக்கில் காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயேந்திரர் உள்ளிட்ட 23 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டனர். இந்த வழக்கின் விசாரணை புதுவை நீதிமன்றத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற போது காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயேந்திரருடன் அப்போது மாவட்ட நீதிபதியாக இருந்த ராஜசேகரன் தொலைபேசியில் பேசியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக உரையாடல் அடங்கிய சிடியை ஆதாரமாக வைத்து உயர்நீதிமன்ற விஜிலன்ஸ் பதிவாளரிடம் மூத்த வழக்கறிஞர் திரு எஸ் துரைசாமி புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் விசாரணை நடத்திய நீதிமன்றம் கடந்த 2022 நவம்பர் 7ஆம் தேதி நீதிபதி ராஜசேகரனை பதவியிலிருந்து நீக்கி உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். இந்த வழக்கில் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதித்துறையை சார்ந்தவர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவில் குறிப்பிட்டுள்ளனர். மக்களவைத் தேர்தல் கட்டுப்பாடுகளால் ஈரோடு ஜவுளி வாரசந்தை களையிழந்து விட்டதாக வியாபாரிகள் கவலை அடைந்துள்ளனர். அங்கு ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை இரவு முதல் செவ்வாய்க்கிழமை மாலை வரை நடைபெறும் ஜவுளி சந்தையில் அதிக வர்த்தகம் நடைபெறுவது வழக்கம். தென்னிந்திய அளவில் பிரபலமான இந்த சந்தையில் கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா ஆகிய வெளி மாநிலங்களில் இருந்தும் வருகை தரும் வியாபாரிகள் ஏராளமானோர் மொத்த விலையில் துணிகளை வாங்கிச் செல்வர். வழக்கமாக 2 கோடி ரூபாய்க்கும், பண்டிகை காலங்களில் 5 கோடி ரூபாய் வரையிலும் வர்த்தகம் நடைபெறும். தற்சமயம் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருப்பதை அடுத்து 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்து வர முடியாத சூழலுக்கு வியாபாரிகள் தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் வர்த்தகம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறினர். ரெகுலராக வர வியாபாரிகள் யாரும் மார்க்கெட்டுக்கு வரல. எலெக்ஷன் அறிவிப்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே வியாபாரம் ரொம்ப டல்லாக இருக்குது. கேரளா, கர்நாடகா, ஆந்திராவிலேருந்து கொள்முதலுக்கு வருவாங்க. லிமிட்டடு கேஷ் கொண்டு வரதுனால யாரும் அவ்வளோக்கா வரல. காலையிலேருந்து இந்த எலெக்ஷன் முடிவு வரைக்கும் இந்த வியாபாரம் இப்படி தான் இருக்கும். வியாபாரிகள் வர தயங்குவாங்க. ரெகுலராக எப்பவுமே இந்த டைமில் கொஞ்சம் ரெஸ்ஸாக தான் இருக்கும். இப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்ட்டி வரவு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்காட்டி ஹோல்சேல் பார்ட்டி யாரும் வரல, ரீட்டைல் பார்ட்டி தான் வருதுங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு வியாபாரம் இல்லைங்க. ஒரு 2 மாதம் அளவுக்கு வியாபாரம் இன்னும் ஸ்லோவாக இருக்குங்க. சிறு குறு வியாபாரிகள் ரொக்க பணத்திற்கு உரிய ஆவணங்கள் எடுத்து வருவதில் சிரமம் உள்ளதால் ஈரோடு ஜவுளி சந்தைக்கு வெளி மாநில வியாபாரிகள் வருகை வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் 50% விற்பனை மட்டுமே நடைபெறுவதாக தெரிவித்த வியாபாரிகள் தேர்தல் கட்டுப்பாடுகளில் இருந்து விலக்கு அளிக்க வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் நாளுக்கு நாள் வெப்பநிலை உயர்ந்து வரும் வேளையில் சென்னையில் வெயில் சுட்டெரிக்க தொடங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் ஈரோடு, சேலம், கரூர் பரமத்தியில் வெயில் சதத்தை தொட்டுள்ளது. இந்நிலையில் நாளை முதல் அடுத்த 4 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ள வானிலை மையம் 24ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவும் என்று கூறியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவர்கள், வயதானவர்கள், நோயால் பாதிக்கப்பட்டுள்ளோர் அதிக வெயிலில் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். மக்களவைத் தேர்தலில் பாஜக, பாமக இடையே கூட்டணிக்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. கோவையில் பிரதமர் மோடி நடத்திய ரோட் ஷோவுக்கு மக்களிடையே போதிய ஆதரவு கிடைக்காததால் பாஜக தலைவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஆதாயம் பெற கவிதா 100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.